காலையில் நம்முடைய சிந்தனைக்காக 93ஆம் சங்கீதத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். 93வது சங்கீதம், அதை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அதிலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்களை கவனிக்கலாம். 93வது சங்கீதம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அநாதியாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கலாம், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலாம். கர்த்தாவே, உன்னதத்தில் வல்லமையுள்ளவர், உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாட்களாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். இந்த சங்கீதம் ஆரம்பமாகிறது. இந்த சங்கீதத்திலே தலைப்பு இல்லை, யார் எழுதினது என்பதும் இல்லை. ஆனால் இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தை பார்க்கும் பொழுது சங்கீதமானது ஏதோ ஒரு முக்கியமான சூழ்நிலையிலே எழுதப்பட்ட சங்கீதமாய் இருக்க முடியும் என்று சொல்லி நம்பப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போன கடினமான நேரத்தில் அவர்களுக்கு கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்பது ஞாபகப்படுத்தப்பட்டது போல அங்கே மிக அழகாக அது அமைக்கப்பட்டதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் கூட ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் யாருடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறோம்? தேவனுடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறோம். அவர் தான் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். அவருடைய பிரஜைகளாக இருக்கிறோம். இந்த பூமியில நம்முடைய குடியிருப்பு பூமியில் அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று தான் வேதம் சொல்லுகிறது. அதனால தான் உலகம் நம்மை பகைக்கிறது. இங்கே இருக்காதங்க, ஓடிப்போங்க அப்படின்ற மாதிரி உலகம் நம்மை அந்நியர்களாக பார்க்கிறது. உலகத்தை நானும் நீங்களும் அந்நியமாக பார்க்கிறோம். உலகத்துக்குரியவர்கள் நாம் அல்ல என்பதை அறிந்தவர்களாய் வாழுகிறோம். உலகமும் நம்மை அந்நியமாய் பார்க்கிறது. நம்முடைய ராஜா வேறே, உலகத்தின் மக்களின் ராஜாக்கள் வேறே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்முடைய ராஜா ராஜரிகம் பண்ணுகிறார் என்பதை நானும் நீங்களும் எப்பொழுதுமே அறிந்து வாழ வேண்டும். அப்பதான் நமக்கு அந்த தைரியம் இருக்கும். அந்நிய தேசத்திலே வாழுகிற நாம், பரதேசிகளாக வாழுகிற நானும் நீங்களும், நம்முடைய தேவன் ஆளுகை செய்கிறார், ராஜரீகம் பண்ணுகிறார், ராஜாவாய் இருக்கிறார் என்பதை புரிந்தவர்களாக வாழ வேண்டும். இந்த ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் ராஜாவாய் இருக்கிறார் என்பது வேதாந்தத்தில் ஏதோ இந்த இடத்துல மட்டும் சொல்லப்பட்டது அல்ல. வேதாகம் முழுவதுமே அதை நாம் பார்க்க முடியும். எல்லாவற்றையும் நாம் பார்க்க போகிறதில்லை. சங்கீதம் 10 எடுத்துக்கொள்ளலாம். அதிலே தாவீது அங்கேயும் அதை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 10:16வது வசனம். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார் என்பதை அங்கே குறிப்பிடுகிறார். அதாவது சில நாட்களுக்கு அல்ல, 5 ஆண்டுகள் அல்ல, அல்லது அவர் மரிக்கும் மட்டுமல்ல, அவர் சதா காலங்களிலும் ராஜாவாயிருக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறார். 47வது சங்கீதத்திலே வாசிப்போமானால், 47வது சங்கீதம் 6ஆம் வசனத்தை பார்ப்போமானால், தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவரை ராஜா ராஜா என்பது மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். சரியா? 7வது வசனத்திலே பூமி அனைத்திற்கும் ராஜா, 8வது வசனத்திலே ஜாதிகள் மேல் அரசாளுகிறார் என்று சொல்கிறது.
தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல், சரியா, முத்துக்கள் பதிக்கப்பட்ட சிங்காசனம் சொல்லல, பரிசுத்த சிங்காசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். 96வது சங்கீதம், 96வது சங்கீதம் 10வது வசனத்திலே வாசிப்போமானால், ஏறக்குறைய 93ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். 96 10வது வசனம், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கிறது. அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். பதட்டத்தோடு நியாயம் தீர்க்கிறவர்கள நிதானமாய் நியாயம் தீர்க்கிறார். வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் நீதியாய் நியாயமாய் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். 97ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பதாக, திரளான தீவுகள் மகிழ கடவுது. காரணம் என்ன சொன்னா, அவருடைய ராஜரிகம் அற்புதமான ஒரு காரியம். அடுத்த வசனத்தில் வாசிப்போமானால், மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று சொல்லப்படும். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். உண்மையாகவே கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறாரா? தேவன் தான் ஆளுகிறாராம். வேதம் அப்படிதான் சொல்லுகிறதா? இன்றைக்கு நாம் அதை ஒத்துக்கொள்ள முடியுமா? ஒரு காலத்திலே தேவன் ஆளுகை செய்தார், இப்பொழுது இப்பிரபஞ்சத்தின் தேவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது? பிசாசு என்றுதான் வேதமே சொல்லுகிறது, இல்லையா? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் மனிதனுடைய கண்களை என்ன பண்ணிட்டான்? குருடாக்கி இருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிக்கலாம் சிலருக்கு பிரயோஜனமா இருப்பதற்காக. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் சொல்லப்படும். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். இதே காரியத்தை யோவான் 12வது அதிகாரத்திலே வாசிப்போமானால், அங்கேயும் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லி வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனத்தில் அங்கே வேறு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அந்த வார்த்தையை கவனிக்கலாம். யோவான் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாயத்தீர்ப்பு உண்டாயிருக்கிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்பட்டான். உலகத்தின் அதிபதி, இப்பிரபஞ்சத்தின் தேவன் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே. இங்கே உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது அதிகாரம், அதே யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிப்போமானால், இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்பட்டது. 16வது அதிகாரம் 11வது வசனத்தில் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவனுக்கே நியாய தீர்ப்பு உண்டானால் இந்த உலகத்தின் அவனுடைய ஆளுகைக்கீழாக இருக்கிற எல்லாருக்கும் என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. அப்ப உலகத்தின் அதிபதி என்று சொல்லி பிசாசுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்பட்ட குறுந்தையில் வாசிக்கும்போது உலகத்தின் அதிபதி என்று சொல்லி, இது எப்படி நடந்தது? எப்பொழுது இவன் உலகத்தின் அதிபதி ஆனான் சொன்னால், அதுதான் அங்கே வஞ்சித்து எடுக்கப்பட்ட ஒரு காரியம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, நம்ம அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் ஏவாளை உண்டாக்கின தேவன் உலகத்தை அவருடைய கையில் கொண்டு அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தேவன் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். ஆனால் அதை ஆளும்படியான ஒரு பெரிய கிருபையை மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த மனிதனை வஞ்சித்து பிசாசு என்ன பண்ணினான்? அவனை தன்னுடைய அடிமையாக்கின உடனே அதை ஆளும் ஒரு காரியமாக யார் கைக்கு வந்துருச்சு? பிசாசு கைக்கு வந்தது. பிசாசானவன் அவன் படைத்ததும் இல்லை உலகத்தை, அது அவனுக்கு சொந்தமும் அல்ல. ஆனால் ஏமாற்றி அவன் அதை எடுத்துக்கொள்கிறான். அவன் நிரந்தரமான ஒரு ராஜாவும் அல்ல.
அதான் இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம், படிக்க போகிறோம். அவன் நிரந்தரமான ராஜா அல்ல, அவன் தற்காலிகமாக அவன் ஏமாற்றி பிடுங்கி வைத்துக் கொண்டது. ஆனால் இப்பொழுது தான் இந்த இந்த பிரபஞ்சத்தின் ராஜா என்பதை போல அவன் நடந்து கொள்ளுகிறான். தனக்கு கீழாக அடிமையிலாய் மாறிப்போன மனிதர்களை கொண்டு உண்மையான ராஜாவுக்கு எதிராக என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறான். புரியுது நினைக்கிறேன், எல்லாம் கவனிச்சுட்டு வாங்க. உண்மையான தேவன், உண்மையான ராஜா ஒருவர் இருக்கிறார். அவர்தான் மனிதனை தமது சாயலிலே படைத்து அவன் கையில் இந்த உலகத்தை கொடுக்கிறார். அந்த மனுஷனை அவன் ஏமாற்றி அதற்கு தன்னை அதிபதியாக மாற்றிக்கொண்டு அதே மக்களை கொண்டு உண்மையான அதிபதியை எதிர்க்கிறான். அதுக்கு முதல் உதாரணமே பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஆபேல் கொலை செய்யப்படுகிறான் காயினின் மூலமாக. அங்கதான் உனக்கும் உன் ஸ்திரீக்கும் உனக்கும் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் சொல்கிறான். அப்ப தேவனுடைய ஜனங்களுக்கும் பிசாசின் ஜனங்களுக்கும் எப்பொழுதுமே என்ன உண்டு? பகை உண்டு. அதுதான் உலகத்திலே வாசிக்கும். முழு உலகமும் அவருடைய பிரஜையாக இருந்தது, முழு உலகமும் அவருக்கு சொந்தமாக இருந்தது. நல்லா கவனிச்சவன், முழு உலகம் அவருக்கு சொந்தம், அவருடைய பிரஜைகள். ஆனால் பிசாசானவன் வஞ்சித்து சிலரை தனக்கென்று பிரித்ததினாலே இன்றைக்கு ஜனங்கள் அவனுக்கு அடிமைகளாக மாறி போகிறார்கள். அந்த அடிமைகள் உண்மையான ராஜாவின் பிரஜைகளுக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள். ஆனால் நிரந்தரமான பிரஜையாக இருக்கிறவர் யார்தான்? தேவன். தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான ராஜாவை இருக்கிறவர் தான். அதுதான் இந்த 93ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்க முடியும். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய ராஜரிகம் சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, நீர் அனாதியாய் இருக்கிறீர் என்பதை அங்கே சொல்லப்படுகிறது. இப்போ இன்றைக்கு பார்க்கும் பொழுது 2 விதமான கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது, உலகத்தினுடைய அதிபதியாக இருக்கிறது பிசாசானவன். அப்ப தேவன் ராஜாவா இருக்கிறாரா இல்லையா? எதற்கு ராஜாவா இருக்கிறார்? சர்வத்துக்கும் அவரே ராஜாவா இருக்கிறார். இந்த பூமியை மட்டும் யார் எடுத்துக்கொண்டது? பிசாசு தற்காலிகமாக ஏமாற்றி அதை எடுத்துக்கொண்டான். ஆனால் தான் ஆண்டவரை பிசாசு சோதிக்கும் போது உயர்ந்த மலைக்கு எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சு, ராஜ்யத்தெல்லாம் நான் உமக்கு தருவேன், என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் போய் சொல்லவில்லை. அதெல்லாம் இப்பொழுது யார் கையில் தான் இருக்கிறது? பிசாசு கையில் தான் இருக்கிறது. உலகத்தை மறுபடியுமாய் தன் சொந்தமாக்க, உலகம் என்று சொன்னால் இந்த மண்ணல்ல, ஜனங்களை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்காக தான் இந்த பூமியிலே வருகிறான். இன்னொரு அவன் பொய்யை சொல்கிறான், வணங்கினால் தருவேன் என்று சொல்கிறான். நான் வணங்கினால் என்ன இருந்திருக்கும்? கவனிக்கிறீங்களா? இயேசு சாமி மட்டும் அவனை வணங்கி இருந்தால் அவரும் அவனுக்கு அடிமையாயிருக்கும். இதே தான் பிசாசு ஆதாமுடைய வாழ்க்கை சொல்கிறான். இந்த பழத்தை சாப்பிடுகிறனால யாரை போல மாறுவீங்க? தேவனை போல மாறலான்னு சொல்கிறான். பொய் சொல்லிவிட்டான். அதே தான் இங்கே சொல்கிறான். ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பிசாசு அந்த உலகம் அவன் கையில் இருக்கிறது. அதான் உண்மையான ஒரு காரியம். இப்போ தேவன் ஆளுகை செய்கிறாரான்னு சொன்னால், ஆம், ஆளுகை செய்கிறார். அவர் சர்வத்துக்கும் ராஜாவாயிருக்கிறார். ஆனால் தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது யோவானில் சொல்லும்போது சொல்கிறார், உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு சொல்லிட்டான், ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லுகிறார். யோவான் 16வது அதிகாரம் 33ஆம் வசனத்தில். சரியா? நல்லா கவனிச்சுட்டு வாங்க. நாம் யாருடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு யாருடைய ஆளுகையின் கீழாக இருக்கு? முன்பு நாம் பிசாசின் ஆளுகையின் கீழாக இருந்தோம். இப்பொழுது நாம் யாருடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறோம்? தேவனுடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறோம். அவர் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், யோவான் 16வது அதிகாரத்திலே, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எவைகளை? மேலே அநேக காரியங்களே. அதோடு கூட கடைசியாக சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு,
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். காரணம் என்ன சொன்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா? பிசாசை ஜெயித்து விட்டார். சிலுவையில் நடந்தது இதுதான். ஆண்டவர் பிசாசு தலையை அவர் நசுக்குகிறார். அவனுக்கு நியாய தீர்ப்பை அவர் கொண்டு வந்து விட்டார். அதான் நம்ம ஏற்கனவே யோவான்ல வாசிக்கும் பொழுது அவனிடத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறார். 14வது அதிகாரம் தானே வாசித்த ஒரு காரியம். 14:30 வாசிக்கும் போது, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. 16வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவான். உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். அவனுடைய தலை நசுக்கப்பட்டு ஆயிற்று, அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டு ஆயிற்று. ஆனால் அவன் வேகமாய் செயல்படுகிறவனை போல தன்னை காட்டிக்கொள்கிறான், ஜனங்களை வஞ்சிக்கிறான். ஆனா பிசாசுக்கு எங்க தான் முடிவு? நரகத்தில் தான் முடிவு. அவனை நம்பி போகிற எல்லாரும் எங்க தான் போறாங்க? நரகத்துக்கு தான் போக போகிறார். நம்ம யாருடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறோம் என்பது முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு யாரெல்லாம் அவர் பக்கமாய் வந்து சேருகிறார்களோ, யாரெல்லாம் அவரை தங்கள் வாழ்க்கையிலே ராஜாவாய் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு தேவன் முழுமையான பாதுகாப்பை அளிக்கிறவராக இருக்கிறார். கவனிச்சுவாங்க. யாரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிசாசை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் தேவனுடைய ஆளுகை கீழா இருப்போமானா, அவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய ஆளுகை கீழாய் நாம் கொண்டு வரப்படுகிறோம். தேவன் நம்மை அற்புதமாய் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரர் சொல்லும்போது, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், அவர் தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். யாருடைய ஆளுகையின் கீழா இருக்கிறோம் என்பதுதான் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். சில நேரத்தில் நம்ம தேவனுடைய ஆளுகையின் கீழா இருந்து கொண்டு பயந்துகிட்டே இருந்தோம்னா அதுக்கு யார் குற்றவாளி? சரி, நம்முடைய பெரிய பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இந்த கடைசி வாதை வந்தப்ப ஆண்டு சொல்லிட்டார், சங்கார தூதன் வந்து எல்லா வீட்டிலும் உள்ள இருக்கிற தலைப்பிள்ளையையும் தலை ஈற்றுகளையும் என்ன பண்ண போகிறான்? கொல்ல போகிறான் அந்த சங்கார தூதன். ஆனா ஆண்டு சொல்றார், பயப்பட வேண்டாம், நீங்க ஒரு வயதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணிருங்க, நிலைக்காலிலே பூசி விடுங்கள். பூசி விடுவீர்களானால் சங்காரத்துடன் வந்தாலும் அந்த நிலைக்காலிலே பூசப்பட்ட ரத்தத்தை பார்த்து அவன் என்ன பண்ணுவான்? விலகி போய்விடுவான். எந்த வீட்டிலே ரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீட்டிலே மரணம் ஏற்படும். எந்த வீட்டிலே ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீட்டில் மரணம் ஏற்படாது. காரணம் அங்கே என்ன? ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதனால அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஊரெல்லாம் கூக்குரல் கேட்கிறது, ஊரெல்லாம் கதறல் கேட்கிறது. ராஜாவின் வீட்டிலிருந்து அடிமை வீடு வரைக்கும் ஒரே கூக்குரல் கேட்கிறேன்னு சொன்னால் எல்லா வீட்டிலும் மரணம். அப்பாவும் தலைப்பில்லை, அம்மாவும் தலைப்பில்லை, அந்த வீட்டில் ஒரு தலைப்பில்லை நிச்சயமா இருக்கும். அப்ப அந்த வீட்டில் எத்தனை மரணம் ஆயிடுச்சு? 3 மரணம். மிருகங்களும் மறிக்கிறது, ஒரே கூக்குராயிருக்கிறது. ஆண்டு சொல்லிட்டாரு, ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் என்ன வராது? மரணம் வராது சொல்றாரு. ஏன்னா அந்த வீட்டின் ராஜா யாரா இருக்கிறார்? பார்வோன் அல்ல, தேவனே அந்த வீட்டின் ராஜாவா இருக்கிறார். அதனால பயப்பட வேண்டியதில்லை. ஆனா அந்த வீட்டில் ரத்தம் பூசின பின்னாடியும் அங்க சத்தம் கேட்குது, இங்க சத்தம் கேட்குது, அவங்க வீட்டில் செத்து போயிட்டாங்க, அப்ப நம்ம வீட்டிலே இது நடந்துருமோன்னு சொல்லி நடுங்கிக்கிட்டே ஒருத்தன் உட்கார்ந்து தான் வச்சுக்கோங்க. அதுக்கு யார் பொறுப்பு கிடையாது? ஆண்டவர் பொறுப்பு அல்ல. இன்றைக்கு நாம் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும், இந்த பூமியின் அரசாங்கத்திற்கு கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய ராஜாவாய் இருக்கிறவர் யாரா இருக்கிறார்? தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். அந்த தேவனின் ஆளுகைக்கீழாய் இருக்கிற நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் இல்லைன்னு சொல்லல, உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். காரணம் என்ன? உலகத்தை ஜெயித்து விட்டேன். வெற்றி பெற்ற தேவன் நம்முடைய ராஜாவா இருக்கிறபடினாலே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார் தன்னுடைய ஆளுகையின் கீழாக. ஆபிரகாமை நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும்,
நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ போ என்று சொல்லும் பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டவனாக, அந்த தேவனை ஏற்றுக்கொண்டவனாக அவன் நம்பி புறப்படுகிறவனாக இருக்கிறான். தேவன் அவனை காப்பாற்றினாரா, காப்பாற்றலையா? எந்த இடத்துல வைத்து அவனை காப்பாற்றினார்? சொந்த பூமியிலேயா, அந்நிய பூமியிலேயா? அந்நிய பூமியிலே, அந்நிய இடத்திலே, அந்நிய மக்கள் நிறைந்திருக்கிற இடத்திலே, ஆபத்தான சூழ்நிலைகளிலே தேவன் அவருடைய வாக்கை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அவரால் முடியுமா, முடியாதா? அதுவாங்களேன், நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம முன்பதாக பிசாசை தன்னுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய ஆளுகை கீழாக இருந்தோம். அதன் கீழாக இருந்தது வரைக்கும் வேதனைகளும் பயமும் அழிவு மட்டும்தான். இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அவனுடைய ஆளுகை கீழாக இருந்து அப்படியே அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நித்திய அழிவுக்குள்ளாய் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் நம்மை கிருபையாக எங்கிட்டு கொண்டு வந்துட்டார்னா அவருடைய ஆளுகை கீழாய் நம்மை கொண்டு வந்து விட்டார். இன்றைக்கு யார் நம்முடைய தேவனாய் இருப்பது? வேதாமத்தின் தேவன், உலகத்தின் ராஜாவாய் இருக்கிற நம்முடைய தேவனுக்கு கீழாக நம் அந்த ஆளுகை கீழாய் வந்துட்டோம். நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று சொன்னால் நம்மை முழுமையாக அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உலகம் என்ன நாள் செய்யலாம், உலகம் எவ்வளவு நாள் நம்ம அச்சுறுத்தலாம், ஆனால் யார் ராஜரிகம் பண்ணுகிறது? வேதாந்தத்தில் அநேக காரியங்கள் ஒரே ராத்திரியிலே தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார்? தலைகீழாக மாற்றி போடுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால் அவர் தம்முடைய பிரஜைகளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 45வது அதிகாரத்துக்குள் எல்லாம் சில வேளையிலே தேவன் 46வது அதிகாரம் மன்னிக்கவும், இந்த இடத்துல தான் தேவன் ஆபிரகாமை இவ்வளவு காலமாய் பாதுகாத்த தேவன் இப்பொழுது யாக்கோபின் காலத்திலே அவனை எகிப்துக்கு போகும் சூழ்நிலையை ஏற்படுத்துகிறான். அப்ப யாக்கோபு பயப்படுகிறான். ஒரு பெரிய மாற்றம், சரியா? பெரிய மாற்றம். ஒரு வயதான நிலைமையிலே இருக்கிற அவன் இப்போ இன்னொரு அந்நிய தேசத்துக்கு அவன் போக வேண்டும். தேவன் அழைத்த தேசம் கானான் தேசம், அதை விட்டு விட்டு இப்பொழுது எகிப்து தேசத்துக்குள்ளே போக வேண்டும். பயப்படுகிறான். வாசிக்கலாமா? 2வது வசனம். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆண்டவர் பாருங்கள், தன்னுடைய மக்களை அவர் கன்சர்ன், அதாவது ஒரு கரிசனை உள்ளவர். பேது சொல்லும்போது அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடு. விசாரிக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு நிலையையும் அவர் கவனிக்கிறார். நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல, நம்மை விசாரிக்கிறவர். ராத்திரியில் வந்துட்டார், யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். 3ஆம் வசனம். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றார். சரி, அது வெறும் கனவா கூட இருக்கலாம். அதனால தன்னை யார் என்பதை அறிமுகப்படுத்து. நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆண்டவர் தன்னுடைய அழகான அந்த காரியத்தை சொல்கிறார். 4வது வசனம். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னான். என்ன அழகான ஆறுதலான வார்த்தைகள். ஒரு பயப்படுகிற நேரத்தில் நம்முடைய தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பயத்தை புரிந்து கொண்டவர். சொல்ற, பயப்படாதே என்று சொல்கிறார். யாக்கோபே யாக்கோபே சொல்லி அவனை பயப்படாதே என்று சொல்கிறான். அவருடைய திட்டத்தை அங்கே அழகாக எடுத்துரைக்கிறவராக இருக்கிறார். ஒரு வயதான மனுஷனுக்கு தேவை என்னன்னு சொன்னா, தன்னுடைய அன்பு மகன் பக்கத்தில் இருந்து தன் கண்களை மூட வேண்டும். அது சொல்றாரு. யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான்னு சொன்னப்ப யாக்கோபு தைரியமாய் புறப்பட்டு போகிறார். ஆண்டவர் தன் ஜனங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம எல்லாமே எங்கே தான் இருக்கிறோம்? இந்த பூமியில தான் இருக்கும். பூமியில யார் அதிபதியாக இருக்கிறது? பிசாசு அதிபதியாக இருக்கிறார். அவனுடைய ஜனங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் மத்தியிலே தம்முடைய ஜனத்தை வைத்து அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார்.
தன்னுடைய ஜனத்தினிடத்தில் சொல்கிறார், உன் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். யோவான் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதான் சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். பாருங்களேன், 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்களேன், 13ஆம் வசனத்தில், இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். யார் ஜெபம் பண்றதுன்னா இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே பேசுகிறார். அப்ப பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் இப்பொழுது உம்மிடத்திற்கு வருகிறேன். அப்பனா இவங்களெல்லாம் என்ன பண்ண போறேன்? தனியா விட்டுட்டு வர போறேன். இவங்க எல்லாம் எங்க இருக்க போறாங்க? பூமியில இருக்க போறாங்க. நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். நான் அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார்? நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவருக்கு தெரியுமா தெரியாதா நம்ம உலகத்தார் அல்லன்னு சொல்லி? எங்க விட்டுட்டு போறார் ஆண்டவர்? அந்நிய தேசத்துல, எதிரிகள் நிறைந்திருக்கிற தேசத்துல, எதிரி ஆளுகை செய்கிற தேசத்துல தன்னுடையவர்களை விட்டு விட்டு போகும்போது சொல்லுகிறார், நான் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். புரியுதா நான் சொல்றது? நம்ம எங்க தான் இருக்கிறோம்? எதிரியின் கோட்டைக்குள்ள தான் இருக்கிறோம். நம்ம யாரா இருக்கிறோம்? இந்த பிரபஞ்சத்தின் தேவனுடைய எதிரியின் பிள்ளைகள். சரியா? இப்பிரபஞ்சத்தின் தேவனின் எதிரியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் கர்த்தருடைய ஜெபத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது மத்தேயு 6வது அதிகாரத்தில், நீங்க மத்தேயு 9வது அதிகாரத்தில், மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம் படிச்சுக்கோங்க. சரியா? மத்தேயு 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 13வது வசனம், 6வது அதிகாரம் 13ஆம் வசனம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதை. ஆண்டவர் எதை செய்ய சொல்றாரு? ஒவ்வொரு நாளும், அதாவது தீமை என்று சொன்ன உடனே பிசாசினால் வருகிற வெறும் சோதனைகள் மட்டும் அல்ல, பாவ சோதனைகள் மட்டுமல்ல. தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இராதிருந்திருப்பாரானால் அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். உலகம் அப்படிப்பட்டது, உயிரோடு விழுங்கும் உலகம். ஆனால் ஆண்டு சொல்றாரு, ஒவ்வொரு நாள் நீ என்ன பண்ண? ஜெபம் பண்ணு. தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். அதை நான் நம்புறேன் ஆண்டவரே, இது உம்முடைய ராஜ்யம், நீ தான் ஆளுகை செய்கிறேன். ஒருவேளை இந்த பிரபஞ்சத்தை மட்டும் யார் ஆளுகை செய்கிறது? பிசாசு ஆளுகை செய்கிறான். அவனுடைய மக்களால் நிறைந்திருக்கிறது. அவர்களுக்கு நாம் எதிரிகளாக இருக்கிறோம். ஆனாலும் மேலே யார் ஆளுகை செய்கிறது? தேவனே ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். புரியுதா? அப்ப நம்ம யாருடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறோம்? தேவனுடைய ஆளுகையின் கீழ். இப்ப ஆண்டவர் யாக்கோபை எங்க அனுப்புகிறார்? எகிப்துக்கு அனுப்புகிறார். எதற்காக அனுப்புகிறார்? சோத்துக்கு வழி இல்லாம, அப்படிதானே? எதற்காக இஸ்ரவேல் எகிப்துக்கு போனாங்க? பஞ்சத்தின் நிமித்தமாய் போனார்கள். ஆனா உண்மையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதற்கு முன்பதாகவே யோசேப்பை எங்க அனுப்பிட்டார்? ஆண்டவர் எகிப்துக்கு அனுப்பிட்டார். எதற்காக அனுப்பினார்? எகிப்தை காக்கும்படியாக அனுப்பினார். எகிப்தை காக்கும் பொழுது தேவன் எதையும் காப்பாற்றினான்? யாக்கோபின் சந்ததியும் பாதுகாக்கிறார். உண்மையை சொல்ல போனா ஆண்டவருக்கு தாங்க இந்த உலகம் கடனாளியா இருக்க வேண்டும். எகிப்து அந்த பஞ்சத்திலே அழிந்து போயிருக்கும். அந்த 7 வருஷத்திலே வருகிற பஞ்சத்திலே அது அழிந்து போயிருக்கும். ஆனால் அந்த எகிப்தை காக்கும்படியாக தேவன் யோசேப்பை அங்கே அனுப்பி அந்த எகிப்தை காக்கிறார். அதன் மத்தியிலே தேவன் யாரையும் காக்கிறார்? யோசேப்பின் குடும்பத்தையும் பாதுகாக்கிறார். அப்ப யோசேப்பு கடனாளியா? எகிப்து யோசேப்புக்கு கடனாளியா? எகிப்து தாங்க யோசேப்புக்கு கடனாளி. அந்த யோசேப்புக்கு அவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது, யோசேப்பை அறியாத
அங்கே ராஜா ஏற்பட்ட பொழுது என்ன பண்ணாங்க? இஸ்ரவேலி அவர்கள் அங்கே நசுக்க ஆரம்பித்தார். அதை யாத்ரா முதல் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். யாத்ரா முதல் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அப்பதான் ஜனங்களை அவங்க என்ன பண்ணாங்க? அடிமையாக மாற்றாங்க. நான் இதை வாசிக்கும் போது யோசிப்பேன், நான் யாராவது ஒருத்தர் யோசிப்பை அறியாதவன் இருந்திருக்க முடியுமா? ஒருவேளை சாதாரண பிரஜையில ஒருத்தன் இருந்திருக்கலாம். ஆனால் ராஜாவாய் வருகிறவன் எகிப்தினுடைய சரித்திரத்தை நிச்சயமாய் அறிந்திருந்திருப்பானான்னு சொன்னா நிச்சயமாய் அறிந்திருந்திருப்பான். ஆனால் யோசேப்பின் நன்மையை ஏற்றுக்கொள்ளாத ஒருவன் வருகிறான். யோசேப்புக்கு அவன் நன்றி கெட்டவனாக ஒருவன் வந்து அந்த யோசேப்பின் குடும்பத்தை என்ன பண்ணுகிறான்? அப்படியே நசுக்க ஆரம்பிக்கிறான். இதுதான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் இல்லையா? எந்த அதிகாரம்? ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுங்க. அது தேவன் அறியாமல் எதுவுமே நடப்பது கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதை தான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறபடினாலே ஆண்டவர் தம்முடைய திட்டத்தின்படியே நம்மை வழி நடத்தி கொண்டு போகிறார். ஒருவேளை எகிப்திலே அவங்க பாடுபட்ட பொழுது, ஆளோட்டிகளால் விரட்டப்பட்ட பொழுது, அடி வாங்கின பொழுது தேவன் தங்களை மறந்து விட்டார் என்று சொல்லி கதறினார்கள். ஏன் நாம் எகிப்துக்கு வந்தோம் என்று சொல்லி நினைத்திருந்திருக்கலாம். ஆனா இது எல்லாமே தேவனுடைய அனாதி திட்டத்தின்படியே நடக்கிற. ஆதியாகமம் 15வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்படியே அபியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். 13ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணி அவனோடு கூட பேசுகிறார். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இங்கதான் பெரிய கேள்வி வருது. எதற்காக தேவன் தன்னுடைய ஜனத்தை, தன்னுடைய பிரஜைகளை எகிப்து தேசத்துக்கு அனுப்ப வேண்டும், அங்கே பாடுபட அனுமதிக்க வேண்டும்? கேள்வி. யோவான்ல இப்பதான் வாசித்தோம், இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள். எதுக்கு உபத்திரத்தை கொடுக்கணும்? அப்புறம் ஏன் திடன் கொள்ளுங்கன்னு சொல்லணும்? உபத்திரவத்தையே கொடுக்காம இருந்ததுதான் நல்லது தானே? அப்படிதான் நம்முடைய கேள்வியில் வருது. அந்த நிருபங்களில் நாம் வரும் பொழுது பவுலும் பேதுரு எல்லாம் சொல்கிறார்கள், நீங்கள் உபத்திரவப்பட வேண்டியது அவசியம். அதை பேதுரு அழகாய் சொல்லும்போது சொல்கிறார். பேதுருல வாசிக்கல, இந்த ஆதியம் கையில் வச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதை அறிந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வெறும் ஆடு மட்டும்தான் அவங்களுக்கு மேய்க்க தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அவங்க கல்வி அறிவு உள்ளவர்கள் அல்ல. இப்ப தேவன் அவர்களுக்கு ஒரு தேசத்தையே கொடுக்க போகிறார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை. அந்த தேசத்தை அவர்கள் ஆள வேண்டுமானால் அவங்களுக்கு இன்னும் நிறைய கல்வி தேவை இருக்கிறது. அநேக காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு ஆக வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் அவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு சும்மா படின்னு சொன்னா ஒரு சிலர்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. அவங்கள போய் ஹாஸ்டலில் போட்டால் என்ன பண்ணுவாங்க? படிப்பாங்க. சரியா? இப்போ ஹாஸ்டலுக்கு போன பிள்ளைங்க என்னை பார்த்து முறைச்சிடாதீங்க, சரியா? சரி. ஆனால் சில சூழ்நிலைகளில் நம்ம ஆண்டவர் கொண்டு வந்து விடுகிறார். நம்மளை எதுக்காக? நம்மளை கற்றுக் கொடுப்பதற்காக. வாசிக்கலாமா? 1 பேதுரு முதல் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அதாவது 5ஆம் வசனம் வந்து நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை பற்றி பேசுது. அதில் நாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம்னு சொல்றார். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 பேதுரு முதல் அதிகாரம் 5ஆம் வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்துக்காக இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதிலே சந்தோஷப்படுறோம்? நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தில், பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே சந்தோஷம் தான். என்றாலும் அந்த வசனம் மாறுது, சரியா? 6ஆம் வசனம். நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள்.
அதுக்கு ஒரு உதாரணத்தையும் 7வது வசனம் சொல்கிறார். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவசியம் என்று சொல்லிட்டார். ஏன் அவசியம் சொன்னா, பொண்ணு நெருப்புக்குள்ள போய் தாங்க வந்து ஆகணும். அப்பதான் அதனுடைய அழுக்கெல்லாம் என்ன ஆகும்? நீங்கும், அது மிளிரும், அது மகிமை அடையும். அது போல பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டு ஆக வேண்டும், சோதிக்கப்பட்டு ஆக வேண்டும், துன்பப்பட்டு ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்ம தகுதியுள்ளவர்களாக மாறுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடு மேய்க்கிறவர்கள், அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவளுக்கு ஒரு அழகான பாலம் தேன் ஓடுகிற தேசத்தை கொடுக்க போகிறார். அந்த தேசத்திலே அவள் குடியிருக்க வேண்டுமானால் அவங்களுக்கு என்ன தெரியணும்? அநேக காரியங்கள் தெரிந்து ஆக வேண்டும். ஆண்டவர் எப்படியெல்லாம் வேலை செய்கிறார் பாருங்களேன். எகிப்துக்குள்ள ஒரு பஞ்சம் வரப்போது, பஞ்சத்துக்காக யோசேப்பு அனுப்புகிறார். யோசேப்பு அனுப்பி அதை பாதுகாக்கிறார். அதே வேளையில் தன் ஜனங்களை பஞ்சத்தை பாதுகாப்பிற்கு அங்கே கொண்டு போகிறார். அங்கே கொண்டு போனது மட்டும் இல்ல, இவங்களை உருவாக்கணும். அங்க அந்த ஊர்ல போய் அவங்களை என்ன பண்ணணும்? ட்ரெயின் பண்ண வேண்டும். சரியா? உருவாக்க வேண்டும். அப்ப உருவாக்குவதற்காக தேவன் சில உபத்திரவங்களை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதை ஆபிரகாம் ஏற்கனவே சொல்லிட்டார், உபத்திரவப்படுவார்கள். ஆதியாகமம் 15வது அதிகாரம் வந்துருங்க. சரி, அங்க போய் ட்ரெயின் பண்றதுக்கு ஆண்டவர் எகிப்துக்கு காசு கொடுக்கணும்ல. எகிப்துல கொண்டு போய் என்ன பண்றார்? இவங்களை 400 வருஷம் பாதுகாக்கிறார், அப்புறம் ட்ரெயின் பண்ணுகிறார். அவங்களை என்ன பண்றார்? பெரிய ஜாதியாக்குகிறார். எகிப்துக்கு உள்ள போறப்ப அவங்க எத்தனை பேர்? மொத்தம் வெறும் 75 பேர். எகிப்துக்குள்ள போறப்ப வெறும் 75 பேர். வெளியே வரும்போது அவங்க எவ்வளவு பேர்? 6 லட்சம் புருஷர்கள். அப்பனா பெண்கள் பார்த்துக்கோங்க. நிச்சயம் பெண்கள் அதிகமா இருந்திருப்பாங்களா, கொஞ்சமா இருந்திருப்பாங்களா? அதிகமா இருந்திருப்பா. பிள்ளைங்க ஏற்கனவே 20 லட்சம் பேர் அவங்க வெளியே வராங்க. 20 லட்சம் பேரை தேவன் அந்த தேசத்தில் வைத்து பாதுகாத்தார், பயிற்றுவித்தார். ஒரு காலத்தில் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அப்ப இவ்வளவு பேரை உருவாக்குறதுக்காக யாரை பயன்படுத்தினார்? எகிப்தை பயன்படுத்தினார். அந்த எகிப்து கொடுக்க வேண்டிய கூலி எப்பயே கொடுத்துட்டாரு? முதல்ல கொடுத்துட்டார் ஆண்டவர். யோசேப்பின் மூலமாக அதை செய்கிறார். அதுக்கப்புறம் இவங்களை வச்சு அவங்க வேலை வாங்கிட்டாங்க. யாரு? எகிப்து. நல்ல ஆளோட்டிகளை வச்சு பெரிய பெரிய பட்டணங்களை அவர்கள் கட்டினார்கள். சரியா? காசே கொடுக்காம இவங்களை என்ன வாங்கிட்டாங்க? அடிமையாக்கி வேலை வாங்கிட்டாங்க. ஆண்டவர் அதான் சொல்றாங்க. பாருங்களேன், நம்ம ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமானவர். சரியா? இந்த ஆண்டவர்கிட்ட மட்டும் சிக்கிக்கிட்டு தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த காந்தி கணக்கில் வச்சிருப்பான்னு சொல்லுவாங்கல்ல நம்ம நாட்டில், காந்தி கணக்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவர் எந்த கணக்கில் எழுதி வைக்கிறாரோ தெரியல, கரெக்டாக வாங்கிடுவார். சரியா? அதனால அவர் கொடுக்காமலும் தப்பிச்சிடலான்னு நினைச்சிடாதீங்க. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் மூட்டை போட்டாலும் அதே ஒரு நாள் என்ன பண்ணி ஆகணும்? அவர் கொடுத்து தான் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் ஆண்டுக்குரியது, 7 நாளில் ஒரு நாள் ஆண்டுக்குரியது. என் வாழ்நாளில் கணக்கு போட்டுக்கோங்க. 60 வருஷம் எனக்கு கொடுத்துட்டாருன்னா எத்தனை நாள் அவருக்கு நான் கொடுத்து ஆகணும்? எனக்கு கணக்கு தெரியுதோ தெரியல, யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு எவ்வளோ வசதி கொடுத்தார், எனக்கு எவ்வளோ அறிவு கொடுத்தார், எனக்கு என்ன தாளந்துகள் கொடுத்தா, எல்லாவற்றுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கு கொடுத்து ஆக வேண்டும். கொடுக்கலன்னு சொன்னா விட்டுருவாரோ? விடவே மாட்டார். கொடுத்து ஆக வேண்டும். அவருடையதான் கேட்கிறார், உங்களுடையதே கேட்கல, அவருடையதே கேட்கிறார். சரியா? இப்போ எகிப்து ஒரு சம்பளமும் கொடுக்காம 400 வருஷம் இவங்களை நல்ல வேலை வாங்கி, உழுக்க வேலை வாங்கி, சாப்பாடை மட்டும் போட்டு வச்சிருச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். அவர்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். 15வது அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். 14வது வசனம், ஆதியாகமம் 15:14. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். ஏன்னா அநியாயமா இவங்களை என்ன பண்ணிட்டாங்க? அடிமையாக்கிட்டாங்க. நியாயம் இல்லாம அனுப்பியாக்கணும். திரும்பி வரும்போது மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு
வருவார்கள். அதான் ஒருத்தர் சொன்னார், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருந்தாங்களாம், திருப்பி வரப்ப எல்லா டெபாசிட்டையும் காலி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எங்கே போட்டு வச்சுருந்தாங்க? எகிப்தை கொள்ளையடித்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. கொள்ளையடிச்சுனா இவங்களா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கொள்ளையடிக்கல, ஜனங்களை என்ன பண்ணாங்கன்னா கொடுத்தாங்களாம், வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போங்க சொல்லி தான். அப்போ மொத்தமாக கூலி என்ன பண்ணிட்டு வந்தாங்க? வாங்கிட்டு வந்துடும். இவ்வளோ நாள் வேலை பார்த்ததுக்கு மொத்தமாக கூலியை வாங்கிட்டு வெளியே வந்துடும். அதனால தான் அவங்களுக்கு நிறைய பொண்ணு பொருள் இருந்துச்சு. ஆனால் இந்த மக்கள் அதையும் என்ன பண்ணிட்டாங்க? கண்ணு ஊற்றி செஞ்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம மக்கள் இருக்காங்களே. சரியா? 15வது வசனம் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றார், நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. நிறைய காரியத்துக்குள்ள உள்ள போக விரும்பல, நேரம் ஆகிட்டே இருக்கு. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, தன்னுடைய ஆளுகை கீழாக இருக்கிற தன்னுடைய பிரஜைகளை ஆண்டு ரொம்ப அழகா நேர்த்தியாய் நடத்தி கொண்டே வருகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறான். யாருடைய நிழலிலே இருக்கிறோம்? யாருக்கு கீழாக நாம் இருக்கிறோம்? யாருடைய ஆளுகை கீழாக இருக்கிறோம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் நம்மை ஆளுகை செய்வாரானால் பயப்பட வேண்டாம். காரணம் என்ன சொன்னா, அவர் எல்லாத்தையும் அழகா செய்வார். சில வேளையிலே நம்மை உபத்திரத்துக்குள்ளே வழி நடத்துகிறவராக இருக்கிறார். விளங்கல, நமக்கு ஏன்றது விளங்கல. ஆனா அவர் வழி நடத்துவாரானால் அதை ஆசீர்வாதத்துக்கு நேராக என்ன பண்ணுகிறார்? வழி நடத்து. யோசேப்பு ஏன் தொலைஞ்சு போனா? ஏன் மிருகம் அழிச்சிருச்சு, மிருகம் அடிச்சு கொன்றுச்சுன்னு சொல்லி யாக்கோபு அநேக வருஷங்கள் அவன் என்ன பண்ணிட்டே இருந்தான்? புலம்பிக் கொண்டே இருந்தான். விளங்கல அவனால. யோசேப்புடைய சகோதரர்கள் பொறாமையினால் அப்படி செஞ்சுட்டு அவங்களும் நொந்து நூலா போயிட்டாங்க அநேக ஆண்டுகள். தம்பி இனிமே அவங்களால பார்க்க முடியுன்ற எண்ணமே அவங்களுக்கு இல்லாம போச்சு. இப்படி ஒன்று செஞ்சிட்டோமே அப்படி சொல்லி அவங்களும் நொந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா யோசேப்பு எங்க இருக்கிறான்? எகிப்திலே பிரதமராக இருக்கிறான். அவனை பார்த்து அப்படி அவங்க அதிர்ந்துட்டாங்க. அப்பதான் யோசேப்பு சொல்லுகிறான், நீங்க என்னை விட்டு போட்டதுக்காக என்ன பண்ண வேணாம், வருத்தப்பட வேண்டாம். ரொம்ப அழகான ஒரு வசனம் இல்லையா அது? 45வது அதிகாரம் 5வது வசனம், ஆதியாகமம் 45:5. என்னை விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். சஞ்சலப்பட்டாங்க. யாக்கோபு மட்டும் சஞ்சலப்படல, யோசேப்பு அன்னைமாரும் அப்படியே சஞ்சலப்பட்டாங்க. சொல்றாங்க, அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஜீவ ரட்சணை, ரட்சகனாக என்னை அனுப்பினார். அநேக ஜனத்தை காக்கும்படி என்னை அனுப்பினார் என்று சொல்கிறார். சரியா? அது 7ஆம் வசனத்தில் சொல்கிறான்னு நினைக்கிறேன். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். என்ன சொல்லுது? இன்னைக்கு நமக்கு முழு வேதானுடைய கையில் இருக்கு. ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையிலே எதுவுமே பிசகி நடப்பது கிடையாது. ஒன்றுமே என் வாழ்க்கையிலே விபத்து அல்ல, ஆக்சிடென்ட் அல்ல. ஏதோ நடந்துருச்சு, தப்பா நடந்துருச்சு பிரதர், என்ன சொல்றது? உலகம் சொல்லுது, யார் மோஞ்சிலேயே முடிச்சிட்டேன், ஏதோ ஒன்று குறுக்க போயிடுச்சு. நான் நல்ல காரியம், நேற்று நான் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தப்ப எனக்கு எதுக்கு ஒரு அப்பாவும் மகளும் உட்காந்துருந்தாங்க, நல்ல படித்த ஃபேமிலி, நல்ல ஜாபில் இருக்கிறவங்க. அந்த பிள்ளை என் பக்கத்தில் உட்காந்து இன்னொரு அம்மாட்ட சொல்லிச்சு, அந்த வாழைப்பழத்தை தூக்கி உள்ளுக்கு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் நல்ல காரியத்துக்கு போகிறப்ப வாழைப்பழம் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அது எப்படி இருக்க முடியும்? எங்கே பார்த்தாலும் வாழைப்பழமாக தூக்கிக்கிட்டு கடையிலாம், நான் நல்ல காரியத்துக்கு போகிறப்ப வாழைப்பழம் பார்க்காம எப்படி இருக்க முடியும்? எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் என்ன படித்தாலே இவங்களுக்கு இந்த கிறுக்குத்தனம் போகவே போகாதுன்னு நினச்சேன். அது வேற, அந்த பிள்ளைங்க ட்ரிச்சில் வந்து லா படிக்க போகுது, நல்லா படிச்சிச்சு அந்த அம்மான்னு நினச்சேன். என்ன படித்தாலுமே இந்த பைத்தியகாரத்தனம் போகாது. வாழைப்பழத்தை பார்த்தா நல்ல காரியம் கெட்டு போயிடுமா? நமக்கு அப்படிலாம் இல்லைங்க. சரியா? நமக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் வலது காலம் எடுத்து வச்சு போனாலும் சரி, இடது காலம் எடுத்து வச்சு போனாலும் சரி, கழுத போனாலும் சரி, கருப்பு பூனை போனாலும் சரி,
வழியில போறப்ப நீங்க யாரை பார்த்தாலும் சரி, பிணமே எதுக்க வந்தாலும் சரி, போற நேரத்தில் லைட் அணைஞ்சாலும் சரி, நிறைய காரியம் இருக்கு. சரி, எனக்கு நிறைய தெரியாது. சரியா, நமக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏனென்றால் நம்முடைய ராஜா ராஜரிகம் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையிலே விபத்து என்பது ஒன்றுமே கிடையாது. என் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கும் சில காரியங்கள் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அவ்வளவுதான். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யாக்கோபாலே தன்னுடைய குமாரன் மிருகங்களாலே தாக்கப்பட்டு அழிந்து போனான் என்பதை அவனாலே ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவனை ஆறுதல் படுத்த யாராலும் முடியல. அவன் பிள்ளைங்கள்லாம் வந்து ஆறுதல் படுத்த பார்த்தாங்க. நான் இந்த துக்கத்தோடையே நான் இதுல இறங்குவேன்னு சொல்லிட்டான், கல்லறையில் இறங்குவேன்னு சொல்லிட்டான். என்ன ஆறுதல் படுத்த விரும்பாதீங்க, நான் ஆறுதல் பட விரும்பவில்லைன்னு சொல்லிட்டான். ஆனா ஒரு நாள் கேள்விப்படுகிறான், அவன் யோசிப்பு எங்க இருக்கிறான்? எகிப்தில் இருக்கிறான். அது போதும் எனக்கு அப்படி சொல்கிறான் யாக்கோபு, அது போதும் எனக்கு. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நம்ம ஏன் வழி நடத்தினார், இப்படியெல்லாம் கொண்டு போனார் என்பதை ஒரு நாள் நான் அறியும் பொழுது அது போதும் எனக்கு. இதெல்லாம் நடந்ததெல்லாம் என்ன மறந்துரு. அற்புதமான ஒரு காரியம். நமக்கு முழு வேதாகம் இருக்கிறதுனால பல காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நாம் தேவனுடைய பிரஜையாய் இருக்கிறபடினாலே, அவர் நம்முடைய ராஜாவாய் இருக்கிறபடினாலே, நான் இந்த உலகத்தில் நடக்கிற எந்த காரியத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார். அதனால தான் சொல்லுகிறார், நான் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை சொல்லுகிறேன். என்னன்னு சொன்னா, உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை அவருக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்க போகிறது இல்லை. அவர் அனுமதியாமல் எதுவும் நடைபெற போகிறதும் இல்லை. ஏனென்று சொன்னால், நான் யாருக்கு கீழாக இருக்கிறேன்? அவருக்கு கீழாக நான் வாழுகிறவனாய் காணப்படுகிறேன். தேவன் ஒரு நாள் இஸ்ரவேலை அழகாக வெளியே கொண்டு வருகிறார். அழகாக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். ஆனால் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா, துன்பங்கள் இரண்டு காரணத்தினால் வருகிறது. ஒன்று, நம்மை இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்துவதற்காக வருகிறது. துன்பப்பட வேண்டியது அவசியம். காரணம், நான் மகிமை அடையும் பொழுது அது எனக்கு மகிமையாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லது சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில சிக்ஷைகளாக வருகிறது. சரியா, அதுவும் நம்மை அழிப்பதற்காக அல்ல. சரியா, அழிப்பதற்காக. இஸ்ரவேல் ஜனம் ஆண்டு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது என்ன பண்ண, நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களை துன்பத்திற்குள்ளாக நடத்துகிறார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 3வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி. ஏன் கோபப்பட்டார்னா, அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தங்கள் தேவனாய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது. அதனால் ஆண்டவர் கோபப்படுகிறார். கோபம் உண்டவராகி 8வது வசனத்தில், அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷாதாயிமின் கையில் விற்று போட்டார். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். 8 வருஷம் விட்டார். எதற்காக விட்டார்? அவங்க ஒரு நாள் மனம் திரும்புவாங்கன்றதுக்காக. ஆண்டவர் அவர்களை மனம் திரும்ப அழைக்கிறார். 4வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆகையால் 2வது வசனம், ஆகையால் கர்த்தர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டான். 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மன்னிக்கணும், 3வது வசனத்தின் கடைசியிலே 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். எதற்காக அப்படி செஞ்சார்னா, எப்பெல்லாம் கீழ்ப்படியாம போனாங்களோ அவங்கள ஆண்டவர் சிச்சிக்கிறதுக்காக. இவர் அடிக்காம இன்னொருத்தனை வச்சு அடிக்க விட்டுறாரு ஆண்டவர். அப்பதான் என்ன பண்ணுவாங்க? மனம் திரும்புவாங்க. ஸோ இது நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். நேரானது நாள் முடிக்கிறேன். தானியேலை பற்றியெல்லாம் யோசித்தேன். தானியேல் அந்நிய தேசத்தில் தான் இருந்தான். இஸ்ரேல் ஜனங்களை தேவன் விற்று போட்டார். அந்த இடத்துல பாபிலோனில் விற்று போட்டார். அங்கே தானியேல் இருக்கிறான்.
ஆனால் தானியேல் பாபிலோனிலே நேபுகாத்நேசாரின் கீழே இருந்தாலும் யாருடைய ஆளுகை கீழே இருந்தான்? ஆண்டவருடைய ஆளுகை கீழே இருக்கிறான். தானியேல என்ன பண்ண முடியல? நேபுகாத்நேசாரில் ஒன்றும் பண்ண முடியல. தானியேல் எதிரிகள் ஒன்றும் பண்ண முடியல. சிங்கம் ஒன்றும் பண்ண முடியல. அவன் அங்கே இருக்கிறான். வயதான வரைக்கும் அவன் அங்கே. அற்புதமான ஒரு காரியங்க. இப்போ சங்கீதத்துக்கு வந்துடலாம், விரைவாக முடிச்சிடுவோம். சரி, நான் ஏறக்குறைய எல்லாமே சொல்லிட்டேன். அந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிற அற்புதமான வார்த்தைகளை நானும் நீங்களும் கவனிக்க வேண்டும். 93ஆம் சங்கீதம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம், பயப்படாத, கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுகிறார் சொல்கிறார். சரியா? கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுகிறார். 93ஆம் சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். சரியா? ஒரு மிலிட்டரி ஆபீசர் அவருடைய பவர் இன்க்ரீஸ் ஆக அந்த கிரேட் இன்க்ரீஸ் ஆக அவருடைய பேட்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். நிறைய மெடல்ஸ் இருக்கும். இவர் எதை அணிந்து கொண்டிருக்கிறாராம்? பேட்ஜஸ் அணிந்து கொண்டிருக்கல, மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் அணிந்து கொண்டிருப்பதே என்னதான்? அந்த மகத்துவம், அவருடைய மகத்துவம். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். அதனால்தான் பூமி பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. தேவன் உண்டாக்கின முழு உலகமும் பார்த்தீங்கன்னா அவர் உண்டாக்கின நாளிலிருந்து எல்லாம் அழகாக இயங்கிக் கொண்டது. தேவன் எல்லாவற்றையும் அழகாக செஞ்சுட்டே இருக்கிறார். நேர்த்தியா ஓடிட்டே இருக்கு. ஒரு நாள் அதை முடிவு கொண்டு வர போகிறார். ஆனா இன்றைக்கு அது எப்படி செயல்பட்டு இருக்குது? நேர்த்தியா செயல்படும். யார் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது? தேவன் செயல்படுத்து. அதனால அது அழகாக ஓடிக்கொண்டே இருக்கு. இப்ப இந்த உலகமே பார்க்கும் பொழுது அது அவரால் உண்டாக்கப்பட்டபடினாலே அது எந்த பிசகும் இல்லாமல் இந்த உலகம் என்ன பண்ணிட்டே இருக்கு. உலகம் இந்த பூமி உருண்டை மட்டும் கிடையாது, முழு அண்ட சராசிரமும் அழகாய் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. 2வது வசனம், உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாய் இருக்கு. நேற்றோ அதுக்கு முந்தின நாளோ உண்டானவர் அல்ல, திடீரென்று ராஜா ஆனவர் அல்ல, அல்லது ஆக்கப்பட்டவரும் அல்ல. அவர் அனாதியாய் பூர்வ முதல் இருக்கிறவர். அது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாய் இருக்கு. அதாவது அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி போகிற ஒரு மனுஷன் அறியாமல் செய்த தவற்றி நிமித்தமா அடைக்கல பட்டணத்தில் ஓடி போய் அந்த கொம்பை பிடிச்சிட்டான்னு சொன்னா அந்த நாட்களில் இருக்கிற ஆசாரியன் மரிக்க மட்டும் அவனுக்கு என்ன கிடையாது? ஆபத்து கிடையாது. சரியா? யாருமே அவனை தண்டிக்க முடியாது. சரி, அது ஆசாரியன் உயிரோடு இருக்கிற மட்டும். நம்முடைய பிரதான ஆசாரியன் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறபடினாலே நமக்கு நித்திய மீட்பு உண்டாயிருக்கிறது. இனிமேல் நமக்கு தண்டனை என்பதே கிடையாது. நம்முடைய ராஜா என்றென்றைக்கும் சிங்காது. இப்போ ஏடிஎம்கே தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு படுற பாடு பார்த்தீங்கன்னா பரிதாபமான. அந்த 5 வருஷம் ஒவ்வொரு ஆட்சியுமே வந்துட்டு அந்த 5 வருஷம், அதனால தான் ஒரு வருஷம் கடந்த உடனே ஒரு திருவிழா ஆச்சு. திருவிழான்ற பாருங்க, ஒரு கொண்டாட்டம் வைக்க வேண்டியதாக இருக்கு. இவர் 100 நாள் கடந்த உடனே நம்ம ஆளு அவர் ஒரு கொண்டாட்டம். ஏன்னா 100 நாள் கடக்கிறதே ஒரு பெரிய காரியம், படம் ஓடுற மாதிரி தான் அது. சரியா? பரிதாபமாக இருக்குது இன்னைக்கு. அதுவே பெரிய காரியம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார்? உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாய் இருக்கிறீர். நம்ம யாருடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறோம்? அப்படிப்பட்ட ராஜாவின் ஆளுகையின் கீழாக இருக்கிறோம். 3வது 4வது வசனம், கர்த்தாவே நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின, திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கலாம், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலாம். கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். இந்த நதிகள், தண்ணீர் எல்லாவற்றையும் பார்த்தாலே தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த கூட்டத்தினுடைய இது வெளிப்படுத்தின சிஸ்டர் அதை பார்க்கலாம். ஜனங்கள் என்று சொன்னால், ஜலம் என்று சொன்னால், தண்ணீர் என்று சொன்னால் ஜனங்களை குறிக்கும். இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு விரோதமாய் போராடுகிற மக்கள். 2வது சங்கீதத்திலே நாம் வாசிப்போமானால் அங்கே ராஜாக்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். 2வது சங்கீதம் 2ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா,
கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவளை கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல 2 தற்காலிகமான ராஜா பிசாசானவன். அவனை ஆண்டவர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டார், உலகத்தை ஆண்டவர் ஜெயித்து விட்டார். ஆனா இப்ப அந்த தன்னுடைய ஆளுகையில் இருக்கிற மக்களை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான் இந்த பிசாசானவன். அதனால்தான் இன்னைக்கு நிறைய பேர் பயந்து போய் ஆட்ட வரதில்லை, ஆண்டுட்டு வரமாட்டாங்க. வந்தா நிறைய பிரச்சனை பிரதர், அந்த சலுகை கிடைக்காது, இந்த சலுகை கிடைக்காது, சமுதாயங்களை வெறுத்துரும், பயந்து தான் நிறைய பேர் வரல. நிறைய பேருக்கு ஆவல் இருக்கு, ஆசை இருக்கு, நல்லாவே அவங்களுக்கு தெரியும் நம்ம வணங்குகிறது தெய்வம் அல்ல, இயேசு கிறிஸ்து உண்மையான கர்த்தர் என்பது அவர்களுக்கு நன்றாக உள்ளத்தின் ஆழத்தில் தெரியுது. ஆனால் அவங்களால வர முடியல. காரணம், உலகம் அவளை பயமுறுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் வருகிறார்களோ அவங்க அறிய வேண்டிய காரியம், நாம் அறிய வேண்டிய காரியம், நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். அதான் 4ஆம் வசனம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கலாம், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலாம், கர்த்தர் உன்னதத்தில் வல்லமையுள்ளவர். அவர் வல்லவர். பார்வோன் எதிர்த்து பார்த்தான், அதனால ஈப்து தான் அழிந்ததே ஒழிய தேவன் தன் ஜனத்தை அழகாக என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார். எதிரே சமுத்திரம் இருக்கிறது, அன்று அதை பிளந்து கொண்டு வருகிறார். வனாந்திரத்தில் அவளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவளை பத்திரமாய் வழி நடத்துகிறார். அவருடைய தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா, முடிச்சிடலாம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவை. அதான் நான் இவ்வளோ காரியம் சொன்னேன். ஆபிரகாம், இஸ்ரவேல், எல்லா சாட்சிகளும் இங்கே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அற்புதமான உண்மையானவை. தேவன் தன் ஜனத்தை ஒரு பொழுதும் கைவிட்டதே கிடையாது, தன் பிரஜைகளை மறந்ததும் கிடையாது. 5ஆம் வசனத்தின் கடைசியிலே, கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாட்களாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. நம்முடைய ராஜாவினுடைய அலங்காரம் எது, என்னங்க அடையாளம்? பரிசுத்தம் தாங்க அடையாளம். பட்டு அடையாளமாக இருக்கலாம். இப்போ சாமிக்கு போடுற நகை எல்லாம் காணாமல் போகுது, நாகை காணாமல் போகுது சொல்லி எல்லா இடத்துலையும் ஒரே போராட்டம். சிபிஐ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் சாமியே எதை காப்பாற்ற முடியல. இது அப்படிதான் நிலைமை இருக்கு. அப்புறம் எப்படி அந்த சாமியை நம்மளை காப்பாற்ற முடியும்? இங்கே சொல்லுகிறார், நம்முடைய சாமியுடைய அலங்காரம் எது? பட்டு அல்ல, நகை அல்ல. அதான் புரிஞ்சுக்கோங்க. அதாங்க தனித்தன்மை. நம்முடைய தேவனை ஆதி முதற்கொண்டு பார்ப்போமானால் வானமும் பூமியும் அவருடையதுதான், பொன்னும் பொருளும் அவருடையதுதான். ஆனா அது அல்ல அவருடைய அலங்காரம். யார் தான் அவருடைய அலங்காரம்? சொல்லப்போனா நானும் நீங்களும் தாங்க. அதனால தான் நம்மை பரிசுத்தத்துக்கு என்று நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். அவர் நம்மை தான் பெருமையாக, நமக்காக தான் ஜீவனை கொடுத்தவர். அப்பரிசுத்தமானது நித்திய நாட்களாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகம் டோட்டலாக வேறங்க, சரியா? உலகத்தினுடைய காரியங்கள் டோட்டலாக வேற, நம்முடைய தெய்வன் முழுமையாய் வேறே. உலகத்தின் மதத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அது கிழக்கு என்றால் இது மேற்கு, நேர் எதிர்மாறானது. நானும் நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும். இந்த தேவனை நான் பற்றி கொள்ளும் பொழுது அதே பக்கத்தில் தான் இருக்கு 91ஆம் சங்கீதம், சரியா? உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் யார்? யார் பக்கம் இருக்கிறோம்? யார் நம்முடைய ராஜா? யாருடைய ஆளுகைக்கீழாக இருக்கிறோம்? பிசாசு பயமுறுத்த தான் செய்வான். பாம்பு தலையை நசுக்கினாலும் வாழு வேகமா ஆடிக்கொண்டே தான் இருக்கும். அவன் பயமுறுத்த தான் செய்வான். அவனால் அது மட்டும்தான் செய்ய முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேற எதுவுமே அவனால செய்ய முடியாது. யோபை அழிக்க முடிந்ததா? அழிக்க முடியல. அவனுடைய பொருட்களை அழித்தான், பிள்ளைகளை அழித்தான், சொத்துக்களை அழித்தான், சுகத்தை அழித்தான். ஆனால் ஆண்டு சொல்லிட்டார், அவனுடைய உயிரை என்ன பண்ணக்கூடாது, ஜீவனை தொடாதுன்ட்டார். அவனால் தொட முடியாது. அதான் ஆண்டவர் பிலாத்துக்கு முன்னாடி நிற்கிறப்ப, பரத்திலிருந்து உனக்கு உத்தரவு கொடுக்கப்படாவிட்டா என்மேல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்கிறார். அதே போல தேவன் அனுமதியாத பட்சத்தில் பிசாசு என்னை உங்களையும் தொடவே முடியாது. காரணம், நாம் உன்னதமான ராஜாவுடைய பிள்ளைகள், அவருடைய பிரஜைகள். கதை கிடையாதுங்க, இதான் உண்மை. யார் உண்மையான ராஜா? வானத்தையும் பூமி உண்டாக்கின
தேவனே நம்முடைய தேவன் உண்மையான ராஜாவாக இருக்கு. அவருடைய ராஜ்யம் பூர்வத்துக்குரியது. அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஒரு ராஜ்யம். தலையில் தாழ்த்தா ஒரு நிமிஷம் கண்களை மூடிருக்கலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அதை அறிந்திருக்க வேண்டும். நீ யாருடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறீர்கள்? ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் கலங்க வேண்டும்? பிசாசு பயமுறுத்துவான். சில வேளையில் ஆண்டவர் நம்மை துன்பத்துக்குள்ளே நடத்துகிறார். தேவன் இஸ்ரவேலை 400 வருஷம் கைவிட்டது போல காணப்பட்டது. எகிப்து தேசத்திலே அவர்கள் கைவிடப்பட்டவர்கள் போல் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் திரும்பின போதோ பெரும் பொருளோடு கூட திரும்பினார். 75 பேர் பல லட்சம் பேர்களாக மாறினார். வெறும் ஆடு மட்டும் மேய்க்க தெரிந்தவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக வெளியே வருகிறார். நம்மை உருவாக்கவே தேவன் சில வேளையிலே துன்பங்களுக்குள்ளாக நம்மை அனுமதிக்கிறார். நம்மை அழிப்பதற்காக அல்ல. அவர் நம்மை மறப்பதும் இல்லை, நம்மை உருவாக்க விரும்புகிறார். பயப்பட வேண்டாம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டுன்னு சொல்லிட்டார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், காரணம் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லுவேன். நம்முடைய ஆண்டவர் ஜெயித்தவர், வென்றவர். அவருக்கு மேலாக ஒரு அதிகாரம் இல்லை. நம்மை ஒரு பொழுது மறப்பதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கெல்லாம் இருக்கிற நாம் ஏன் பயப்பட வேண்டும்? யார் ஆண்டால் என்ன, தேசத்தை யார் ஆண்டாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் உன்னதமானவர். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, அற்புதமான வார்த்தைகளுக்கு அனுப்பிச்சிருக்கோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தரை எங்களுடைய தேவன். கர்த்தரை தவிர வேறொருவர் இல்லை. அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் வரக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு கொடுத்தீர். உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கு ராஜா. உம்மை அறியாதவர்களாய் சுற்றி திரிந்தோம், ஆனால் இன்றைக்கு உம்மை அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் உலகத்தினுடைய பாடுகளை பார்க்கும் பொழுது, உலகத்தில் இருக்கிற ஆபத்துகளை பார்க்கும் பொழுது, அன்றைய உலகத்தின் அதிபதி எங்களை அச்சுறுத்தும் பொழுது நாங்கள் நடுங்குகிறோம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி. ஆனால் நீரே ராஜரீகம் பண்ணுகிறேன் என்பதை நாங்கள் ஒரு காலம் மறந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். தண்ணீர்கள் திரண்டு வந்தாலும், அலைகள் மோதி வந்தாலும், ஆண்டவரே நம்முடைய அதிகாரம் எல்லாவற்றுக்கும் மேலானது என்பதை உணர்ந்து தைரியமாய் நிற்கக்கூடிய பலனை எங்களுக்கு தான். வீணாய் பயந்து நடுங்காதபடிக்கு எங்கள் தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை உணர்ந்து இந்த பூமியிலே சந்தோஷமாய் வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தான். உமக்காக நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய பலனை எங்களுக்கு தான். உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும் வார்த்தைகளுக்கு அனுஷ்டிக்கிறோம். இந்த வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தி தேற்றிடுறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும். எல்லாவற்றையும் மீட்டு ரட்சிக்கிறோமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.